ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். ஜெப எழுப்புதலுக்கு நீ ஊழியத்தின் மூலமாய் உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாள் தியானத்துக்கு நாம் ஏற்றுக்கொண்ட வேத பகுதி யோவேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் 2வது அதிகாரம் 21வது வசனம். தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களிகூறு, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். இதை கேட்டுக்கொண்டிருக்க அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்முடைய ஆண்டவரும் மீட்பும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்து இந்த நாளில் நமக்கு கொடுக்க வேத வாக்கியம், தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களிகூறு, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஆம், எனக்கு அன்பான பிரியமானவர்களே, இந்த தேசத்தை விரும்புகிற தெய்வம் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. இந்த தேசத்தில் இருக்கிறதான ஒவ்வொரு ஜனங்களையும் நேசிக்கிறவர் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. நாம் எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்பதே கர்த்தருடைய சித்தம். மகிழ்ந்து களிகூறு, நீ எதற்குமே பயப்படாதே பயப்படாதே என்று சொல்லி ஆண்டவர் நமக்கு பல வாக்கு தத்தங்களை நமக்கு 365 முறை கொடுத்திருக்கிறார். இந்த நாட்களிலே கர்த்தருடைய பிள்ளைகளாகி நாம் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. தேசம் கர்த்தருடையது, தேசத்தின் குடிகள் கர்த்தருடையவர்கள். கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் களிகூற வேண்டும், மகிழ்ந்திருக்க வேண்டும். கர்த்தர் நிச்சயமாக பெரிய காரியங்களை செய்வார். இதை கேட்டுக்கொண்டு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, தேசத்துக்கு மாத்திரமல்ல, உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலும் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். தேசம் இதுவரையிலும் பல சமூக விரோதிகளால், பலதரப்பட்டதான பொல்லாத மனிதர்களால் கரைப்பட்டு சமாதானம் இழந்து காணப்பட்ட நிலை இந்த தேசத்தில் காணப்பட்டது. கர்த்தர் சொல்லுக, இந்த நாட்களிலே பெரிய காரியங்களை கர்த்தர் செய்ய போகிறார். நாம் ஜெபிப்போம். எங்களை நேசிக்க நல்ல தகப்பனே, கிருபையுள்ள நல்ல தெய்வமே, இந்த நாளிலே எங்களுடைய தேசத்துக்கும் எங்களுக்கும் நீ கொடுத்துக்க நல்ல வாக்கு தத்துவத்துக்காக நமக்கு நன்றி செலுத்துவோம். மகிழ்ந்து களிகூறு, பெரிய காரியங்களை கர்த்தர் செய்வார். தகப்பனே, நாங்கள் மகிழ்ந்து களிகூற எங்களுக்கு வேண்டிய கிருபைகளை தாங்க. தேசத்தின் அருவருப்புகள் எல்லாம் மறைந்து போகட்டும் ஆண்டவரே, ஒன்றுமில்லாமல் போகட்டும். தேசத்தை பாழாக்கி உலக நாடுகளுக்குள்ளாக தேசத்தை குறித்ததான அவமானத்தை உண்டாக்கின சதி நாச மோசங்கள் எல்லாம் இந்த தேசத்தை விட்டு வெளியேறட்டும். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யுங்க. இந்த நாட்களிலே தங்களுடைய பிறந்த நாள், திருமண நாள் அனுசரிக்க பிள்ளைகள் காட்சிப்பிக்கும். ஒவ்வொருவருக்கும் இந்த ஆண்டு புதிய ஆண்டு ஆஸ்வதமாய்ப்பதாக இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நாள் நம்முடைய வாக்குகளை செலுத்தக்கூடிய ஒரு நன்னாள். அவரவர் தங்களுடைய வாக்குரிமைகளை கண்டிப்பான முறையில் நீங்கள் செலுத்துங்க. நம்முடைய வாக்கை நாம் விட்டுவிடாதபடிக்கு எச்சரிக்கையாக இருப்போம். கர்த்தர் கொடுத்த தருணம் இது. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.